மார்ச் 8, 2014 ஆண்டு மலேசியா கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து மலேசியா ஏர்லைன்ஸின் போயிங் 777 விமான எண் MS 370 புறப்பட தயாராக இருந்தது. இந்த விமானத்தில் கேப்டன் ஜஹாரி அகமது ஷாவும் ஃபாரிக் அப்துல் ஹமீதும் 10 குரூ மெம்பர்களும் 227 பயணிகளும் இருந்தார்கள். எப்போதும் போல இந்த விமானம் கோலாலம்பூரிலிருந்து சைனாவில் இருக்கும் பெய்ஜிங்கிற்கு போக இருந்தது. ஆனால் இந்த விமானத்திற்கு அன்றைய நாள் ஒரு சாதாரண நாளாக இருக்க போவதில்லை என்று அப்போ தெரியல. இந்த விமானம் புறப்பட இருந்த நேரம் வானம் ரொம்ப கிளியராக இருந்தது. வானிலையும் ரொம்பவே அமைதியாக இருந்தது. நள்ளிரவு 12:41 அளவில் இந்த விமானம் புறப்பட்டது. இவங்க பறக்க ஆரம்பித்து சரியாக 20 நிமிடம் கழித்து போயிங் 777 விமானம் தென் சீன கடலுக்கு மேலே சுமார் 35,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்தது. அந்த சமயம் இந்த விமானத்தின் கேப்டன் வியட்நாமில் இருக்கும் ஹோ சி மின் நகரத்தின் AATCக்கு ஒரு சிக்னலை அனுப்பினார். அதாவது வியட்நாம் வான்வெளியில் பறக்க அனுமதி கேட்டார். இதுவரை MS 370 பற்றி நான் சொன்னது எல்லாமே ரொம்ப சாதாரணமாக தான் தெரியும். இதுக்கு அப்புறம் தான் இந்த விமானத்திற்கு மர்மமான விஷயங்கள் நடக்க தொடங்கியது. சுமார் 1 மணி 19 அளவில், அதாவது கேப்டன் வியட்நாம் டிசிக்கு தகவல் கொடுத்து 90 வினாடிகள் கழித்து இந்த விமானம் MS 370 ரேடாரில் இருந்து காணாமல் போனது. மலேசியா, தாய்லாந்து, வியட்நாம் மற்றும் சைனாவோட AATCக்கள் இந்த விமானத்தோட மூவ்மெண்ட்டை கண்காணித்துக் கொண்டிருந்தவங்க அதிர்ந்து போனாங்க. பொதுவாக விமானங்களில் பொருத்தப்பட்டிருக்கும் டிரான்ஸ்பாண்டரில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டால் அது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்படும். அப்படி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த விமானத்தை ரேடாரில் பார்க்கவே முடியாது. ADC அதிகாரிகள் அப்படித்தான் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னு ஆரம்பத்தில் நினைச்சாங்க. இவங்க தொடர்ந்து MH 370 தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணாங்க. ஆனால் டிரான்ஸ்பாண்டர் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் இந்த விமானத்துக்கிட்ட இருந்து எந்த பதிலும் இவங்களுக்கு வரவே இல்லை. கோலாலம்பூர்ல இருந்து பெய்ஜிங்கிற்கு போக சுமார் 6 மணி நேரம் எடுக்கும். எப்படியானாலும் இந்த விமானம் ரேடாரில் இருந்து காணாமல் போனாலும் சொன்ன நேரத்திற்கு, அதாவது விடியற் காலை 6:30 தரை இறங்கி தான் ஆகணும்னு காத்திருந்தாங்க. ஆனால் 6:32 கடந்தும் இந்த விமானம் பெய்ஜிங்கை சென்றடையவில்லை. இந்த நேரத்தில் உலகின் மொத்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியும் பயங்கர பயத்தில் இருந்தது. இதுக்கு அப்புறம் தான் அதிகாரப்பூர்வமாக மலேசியா ஏர்லைன்ஸ் MS 370 காணாமல் போனதுன்னு அறிவிக்கப்பட்டது. இதுக்கு அப்புறம் உலகின் பல நாடுகள் விமானத்துறை வரலாற்றிலேயே மிகப்பெரிய தேடுதல் வேட்டையை ஆரம்பிச்சாங்க. MS 370 இருந்து கடைசியாக வந்த சிக்னல் கல்ஃப் ஆஃப் தாய்லாந்துக்கும் தென்சீன கடலுக்கும் நடுவில் இருந்து வந்தது. அதனால இந்த பகுதியை ரெஸ்கியூ டீம் முழுமையாக தேட ஆரம்பிச்சாங்க. ஆனால் இந்த பகுதியில் இந்த விமானம் இருப்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லாமல் இருந்தது. இந்த நேரத்தில் மலேசியா அரசாங்கம் அவங்களுடைய ராணுவத்தை வச்சு தேட ஆரம்பிச்சாங்க. ராணுவம் அவங்களுடைய வான்வழி ரிப்போர்ட்டுகளை செக் பண்ணும்போது MH 370 கடைசி சிக்னல் தென் சீன கடல் பகுதியிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த விமானம் ஒரு பெரிய டர்ன் போட்டு இடது பக்கமாக திரும்பி மலேசியாவை நோக்கி வந்திருக்கு. ஆனா இந்த விமானம் மலேசியாவில் தரையிறங்கல. அது மலேசியாவை கடந்து